السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ரமதானை எதிர்நோக்கியவர்களாக இன்னும் சில தினங்களில் நாம் அதை அடையவிருக்கின்றோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையை கொண்டு இந்த ரமதானை நல்ல முறையில் அடைந்து அதில் நல்ல முறையில் அமல் செய்து அவன் எந்த விஷயங்களை ஏவி இருக்கின்றானோ அந்த விஷயங்களை சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களாகவும், எந்த விஷயத்தை தவிர்த்திருக்கின்றானோ அந்த விஷயத்தை விட்டு விலகி இருப்பவர்களாகவும் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, ரமதான் குறித்த நினைவூட்டல்களை தொடர்ந்து நாம் பெற்றுக்கொள்வதற்காக இங்கே நாம் அதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், நினைவூட்டல்கள் என்பது தேடி பிடித்து பெற்றுக்கொள்வது என்பது ஒவ்வொரு முஃமின்களுக்கும் மிகவும் பயனுள்ள விஷயமாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகின்றான், வஸக்கிர் ஃபஇன்ன ஸிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். ஞாபகமூட்டுதல், நினைவூட்டுதல், நல்ல உபதேசம் செய்தல் என்பது நம்பிக்கையாளர்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகின்றான். உண்மையிலேயே நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் பல்வேறு அலுவல்களின் காரணமாக இபாதத் விஷயங்களில் நாம் கவனமற்று இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. குறிப்பாக இந்த ரமதான் என்பது அளப்பெரிய நன்மைகளை அடங்கிய ஒரு மாதமாக இருக்கின்றது. ஸோ அது குறித்த நினைவூட்டல்களை நாம் பெறுவதன் மூலமாக அந்த ரமதானை நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கு இந்த நினைவூட்டல்கள் நிச்சயமாக ஒரு வாய்ப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். முதலாவதாக, இந்த நோன்பின் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன என்ற விஷயத்தில் நோன்பினுடைய நோக்கம் பற்றி நாம் பேசவிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சூரத்துல் பக்ரா 183வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, ஈமான் கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், எப்படி என்றால் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள், உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது எவ்வாறு கடமையாக்கப்பட்டிருந்ததோ உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது. லஅல்லக்கும் தத்தகூன், எதனால் என்றால் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகலாம் என்ற அந்த நோக்கத்தில் இந்த நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகின்றான். பொதுவாக நோன்பை குறித்து பேசும் பொழுது இப்படி சொல்லுவாங்க. எப்படின்னா, பொதுவாக இந்த பேச்சாளர்கள், அதே போல் இஸ்லாத்திற்கு ஆதரவாக பேசுவதாக சொல்லக்கூடியவர்கள் மேடைகளில் இவ்வாறு பேசுவாங்க. எப்படின்னா, நோன்புங்கிறது, நோன்பினுடைய பெருமையெல்லாம் பேசுவாங்க. பேசிட்டு அதே போல் இந்த நோன்பினுடைய நோக்கமாக அவங்க பேசும்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நோன்புங்கிறது ஏழைகளுடைய பசியை உணர்வதற்கு அப்படிங்கிறதாக சொல்லுவாங்க. இந்த அவர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயம் உண்மையிலேயே ஒரு பொருத்தமற்றது. காரணம் என்னென்னா, ஏழைகளுடைய பசியை உணர்வதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, அந்த நோன்புங்கிறது ஏழைகள் மீதும் கடமையாக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ ஏற்கனவே பசியினுடைய அருமையை உணர்ந்த ஒருத்தவருக்கு மறுபடியும் அதனுடைய விஷயத்தை உணர்த்த வேண்டிய தேவையில்லை. அப்போது இப்போ நோன்பினுடைய நோக்கம்ங்கிறது ஏழைகளுடைய பசியை உணர்வதற்கோ தாகத்தை உணர்வதற்கோ அல்ல. மாறாக அல்லாஹ் தஆலா இந்த நோன்பினுடைய நோக்கமாக சொல்வது என்னவென்றால், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகலாம் என்பதுதான் இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு சுட்டி காட்டுகின்றான். இப்போ இறையச்சத்திற்கும் நோன்பிற்கும் என்ன தொடர்பு? அசல்ல இந்த வசனத்தை பல முறை கேட்டிருப்போம். இறையச்சத்திற்கும் நோன்பிற்கும் என்ன தொடர்பு அப்படிங்கும்போது, நோன்புங்கிறது என்ன? நோன்புங்கிறது ஒரு உண்மையிலேயே யோசித்து பார்த்தால் ஒரு மறைவான ஒரு இபாதத். உதாரணமாக, ஒருவர் தொழுகிறார் அப்படிங்கிறத, அவர் செய்கிற செயல், தொழக்கூடிய செயலை பார்த்து இவர் தொழுகிறாருங்கிறத நம்ம சொல்லிட முடியும். ஒருத்தர் ஹஜ்ஜு செய்கிறத நம்மளால் பார்க்க முடியும், இவர் ஹஜ்ஜு செய்கிறாருங்கிறத. ஒருத்தவர் ஜிக்ர் செய்கிறார் அப்படின்னா அவருடைய நாவு அசைவதன் வாயிலாகவோ அல்லது கையில் அவர் செய்யக்கூடிய செயல்களின் காரணமாகவோ அதை வைத்து நாம் இவர் ஜிக்ர் செய்கிறார். அதே போல் ஏழைக்கு ஏதேனும் ஒரு சதக்கா செய்வதை நம்மளால் பார்க்க முடியும். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே
வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு இபாதத்தாக இருக்கின்றது. ஆனால் நோன்பு என்பது அப்படி அல்ல. நோன்புங்கிறது நோன்பாளி சொன்னால்தான், நான் நோன்புல இருக்கிறேன் அப்படிங்கிறத சொன்னால்தான் தெரியும். அப்போது ஒருத்தர் நோன்புல இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னாக்க, நோன்புனுடைய காலங்களாக இருந்தாலும், நோன்பு அல்லாத இன்ன பிற சுன்னத்தான நோன்புகள் நோக்கக்கூடிய அந்த நாட்களாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதர் தான் நோன்பு இருக்கின்றேன் என்பதை சொன்னால்தான் இன்னவர் நோன்புல இருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு மறைவான ஒரு இபாதத்து. அதனால தான் அல்லாஹு தஆலா அந்த நோன்பிற்கு தானே கூலி வழங்குவதாக சொல்கிறோம். ஏன்னா மறைவான விஷயங்கள், அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து நாம் செய்யக்கூடிய மறைவான விஷயங்கள் அனைத்திற்கும் அல்லாஹு தஆலாவினிடம் சிறப்பான ஒரு பரிசு என்றைக்குமே இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுபோல் இரண்டாவது விஷயம், இந்த நோன்புல நம்ம என்ன செய்கிறோம்? நோன்புல நம்ம நோன்பு சஹரிலிருந்து ஆரம்பித்து இஃப்தார் வரையில் நம்ம செய்யக்கூடிய அந்த செயல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சாப்பிடாம இருக்கிறோம், குடிக்காமல் இருக்கிறோம், அதே போல் மனைவியரிடத்தில் நம்ம கூடாமல் இருக்கிறோம். ஸோ இந்த 3 விஷயங்களை நம்ம தவிர்த்திருக்கிறோம். இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அதாவது என்ன இங்கே நடக்குது? நோன்புங்கிறது ஹலாலான ஒரு விஷயத்தையே, சாப்பிடுவது, உண்பது, மனைவியரிடத்தில் கூடுவது போன்ற விஷயங்கள் ஹலாலான ஒன்றாக இருக்கும் பொழுது, அந்த ஹலாலான ஒன்றை இந்த நோன்பு பிடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு மனிதன் தவிர்ந்து வாழ்கிறான். மற்ற நேரங்களில் நமக்கு ஹலால் ஆக்கிய ஒன்றையே இந்த நோன்பினுடைய நேரத்தில் நாம் தடுத்து கொள்கின்றோம். அப்படிங்கும் பொழுது அதை தன்னால் தவிர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனால் நிச்சயமாக ஹராமான விஷயங்களை கூட தவிர்த்து கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த நோன்பு நமக்கு கற்பிக்கின்றது. எதன் காரணமாக? இறைவன் மீது கொண்ட அச்சத்தின் காரணமாக, இறைவன் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான் என்பதை உணர்ந்ததன் காரணமாக, அந்த நேரத்தில் தனக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்றையே அந்த நோன்பினுடைய நேரத்தில் அவன் தவிர்த்து கொள்கின்றான். அப்படிங்கும் பொழுது அல்லாஹு தஆலா தடுத்த விஷயங்களை ஒரு மனிதன் தவிர்த்து கொள்ள முடியும், அவனால் வாழ முடியும் என்பதைத்தான் இந்த நோன்பு நமக்கு கற்பிக்கின்றது. அப்போ அந்த தவிர்த்து கொள்வது எப்படி அமையும் அப்படின்னு சொன்னால், இறையச்சத்தை அதிகரித்துக் கொள்வதன் மூலமாக. இந்த இறையச்சத்தை ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அதிகரித்துக் கொள்கின்றானோ அந்த அளவிற்கு அவன் அல்லாஹு தஆலா தடுத்த விஷயத்தை தவிர்ந்தவனாக இருப்பான், அல்லாஹு தஆலா ஏவிய விஷயத்தை ஏற்று நடப்பவனாக இருக்கின்றான். அப்போ இந்த நோன்பு இறையச்சத்திற்கு சம்பந்தமாக இருக்கின்றது. அப்போ நோன்பு பிடிப்பதன் மூலமாக இறையச்சத்தை ஒரு மனிதனால் வளர்த்து கொள்ள முடிகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இறையச்சம் என்பதற்கு அரபு மொழியில் தக்வா என்று நாம் கூறுகின்றோம். பொதுவாக அதை ஒற்றை சொல்லுல இறையச்சம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலும், குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸுகள் இருந்தும் இதனுடைய விளக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியுது. தக்வா என்பது அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அச்சம், பயம் போன்ற விஷயங்கள். அதே போல அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது, அவன் தடுத்தவைகளை விட்டு விலகுவது, பாவங்களை விட்டு விலகுவது போன்ற பல அர்த்தங்கள்ல இந்த தக்வாங்கிற விஷயங்கள் அமைந்திருக்கின்றது. ஆரம்பமாக தக்வா உடையவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை பற்றி அல் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா குறிப்பிடுறான். சூரத்துல் ஹுஜராத் 49வது அத்தியாயம் 13வது வசனத்துல குறிப்பிடுறான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் இறையச்சமுடையவராக யார் இருக்கின்றாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக கண்ணியமானவர். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹ், நிச்சயமாக உங்களில் கண்ணியமானவர், இந்தல்லாஹி அல்லாஹ்விடத்தில் யார் என்றால் அத்காக்கும், உங்களில் இறையச்சமுடையவர்களாக யார் இருக்கின்றாரோ அவர்தான் அல்லாஹ்வினிடத்தில் மிக கண்ணியமானவர் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் முதலாவதாக சொல்கிறான். அப்போ இது இறையச்சமுடையவருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அதே போல சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயம் 29வது வசனத்துல அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தத்தகுல்லாஹ் யஜ்அல் லக்கும் ஃபுர்கானன் வ யுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வ யக்ஃபிர் லக்கும் என்பதாக குறிப்பிடுகின்றான். அதாவது யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, இன் தத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விற்கு பயப்படுவீர்கள் என்று சொன்னால், யஜ்அல் லக்கும் ஃபுர்கானன், அவன் உங்களுக்கு கண்ணியத்தை அளிப்பான், வயுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும், அவன் உங்களை பாவங்களை விட்டு போக்குவான், வயக்ஃபிர் லக்கும், அவன் உங்களை மன்னித்து விடுவான். அப்போ இறையச்சமுடையவர்கள் தான் கண்ணியமானவர் என்று அல்லாஹ் தஆலா ஒரு சிறப்பை சொல்றான். அதே போல இறையச்சமுடையவர்களுக்கு கண்ணியத்தை அளிப்பேன்னு சொல்றான். அதே போல பாவங்களை போக்கி அவர்களை மன்னித்து விடுவான் போன்ற சிறப்புகளை அல்லாஹ் தஆலா இந்த தக்வா உடையவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, இத்தகில்லா ஹைசுமா குந்த, நீங்கள் எங்கு இருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு
தீமையை செய்துவிட்டால் ஒரு நன்மையை செய்து விடுங்கள், அது அந்த தீமையை அழித்து விடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு குறிப்பிடுறாங்க. வஹாலிகின் நாஸ, மக்களிடத்தில் நல்ல நற்குணத்துடன் நடந்து கொள்ளுங்கள். பி ஹுலுகின் ஹசன், உங்களிடம் இருக்கக்கூடிய நற்குணங்களை கொண்டு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக குறிப்பிடுறாங்க. இது திருமிதியில் 1987வது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது. இது ஹசனுல் சஹீஹ் என்ற அந்த ஹதீஸ் தரத்தில் இது வந்திருக்கின்றது. அதே போல் ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எங்களுக்கு நல்ல உபதேசம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் கேட்குறாரு. அப்போ கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அலைக்க பித் தக்வல்லாஹ், இறையச்சத்தை நீ பற்றி பிடித்துக்கொள், தக்வா தான் எல்லா நன்மைகளுக்கும் அடிப்படையாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு குறிப்பிடுறாங்க. அப்போ இந்த தக்வாவினுடைய சிறப்புங்கிறது, இப்போ தக்வாவினுடைய முக்கியத்துவத்தை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்கின்றோம். மனிதன் என்ற அடிப்படையில் நாம் சில தீமைகளை செய்துவிட்டாலும் அதை தொடர்ந்து நன்மைகளை செய்வதன் மூலமாகவும், மக்களிடத்தில் நற்குணங்களை கொண்டு நடந்து கொள்வதன் மூலமாகவும், நாம் இறைவனை அஞ்சுவதன் மூலமாகவும் அதை நாம் சரி செய்து கொள்ள முடியும். அதே போல இறையச்சத்தை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். காரணம், இறையச்சம்தான் எல்லா நன்மைகளுக்கும் அடிப்படையாக இருக்கின்றது என்ற இந்த விஷயங்களை எல்லாம் மேற்சொன்ன விஷயங்களை கொண்டு நாம் அறிந்து கொள்கின்றோம். சரி, இப்போ இந்த தக்வா அப்படிங்கிறது என்ன விளக்கத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகின்றார், அல்லாஹ் ஏவியதை செய்வதும் அவன் தடுத்தவற்றை விட்டு விலகுவதும் தான் தக்வா என்பதாக அவங்க குறிப்பிடுறாங்க. இமாம் இப்னுல் கையும் அல் ஜவுசியா ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஈமானோடு அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்த நிலையில் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடப்பது, அவன் ஏவியவற்றை எடுத்து நடப்பது, அவன் விலக்கியவற்றை ஹராமாக தடை செய்த விஷயங்களை விட்டு தவிர்த்து கொள்வது, இதுதான் தக்வா. இமாம் இப்னு கசீர் ரஹிமஹுல்லா இப்படி குறிப்பிடுறாங்க, அதாவது இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், அது குறித்து வந்திருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பேணுவதும், அதே போல தடுக்கப்பட்ட ஹராமான விஷயங்கள் அனைத்தையும் விட்டு விலகி இருப்பதும் தான் வந்து தக்வா அப்படிங்கிறாங்க. இவங்களும் அதே கருத்து தான் குறிப்பிடுறாங்க. அலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்க தக்வாவை பற்றி சொல்லும்பொழுது, ஹவுஃபு மினல் ஜலீல் வல் அமலு பித் தன்சீல் வ ரிதா பில் கலீல் வ இஸ்திஅதாது லி யௌமில் ரஹீல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது அல் ஹவுஃபு மினல் ஜலீல், அதாவது அல்லாஹ்விற்கு பயப்படுவது, அல் அமலு பித் தன்சீல், அவன் எதை கொண்டு கட்டளையை பிறப்பித்திருக்கின்றானோ அந்த கட்டளையை ஏவி அமல் செய்வது, அவர் ரிதா பில் கலீல், அவன் நமக்கு அளித்தவற்றில் நாம் புரிந்து கொள்வது, அது இஸ்திஅதாது லி யௌமில் ரஹீல், மறுமையினுடைய பயணத்திற்கு தயாராக இருப்பது, இதெல்லாம் தான் வந்து இறையச்சம் என்பதாக குறிப்பிடுறாங்க. இந்த சொல்லப்பட்ட இந்த அத்தனை கூற்றுகளை விட்டும் சாராம்சம்ங்கிறது, அல்லாஹ்விற்கு பயப்படுவது அப்படிங்கிறது என்னன்னா, அவன் எதை ஏவி இருக்கின்றானோ அதன்படி அமல் செய்வது, அவன் எதை தடுத்திருக்கின்றானோ அதை தவிர்த்து கொள்வது, இதுதான் இறையச்சத்தினுடைய பிரதான அம்சமாக இருக்கின்றதுங்கிறத மேல் சொன்ன இந்த கூற்றில் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அல்ஹம்துலில்லாஹ், அவன் ஏவிய விஷயங்களை ஏற்றி நடப்பதற்கும், அவன் தடுத்த விஷயங்களை விட்டு தவிர்த்து வாழ்வதற்கும் இந்த ரமதானை ஒரு நல்ல முறையில் பயன்படுத்தி அதன் வழியாக நம்முடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்த இந்த தக்வாவுக்கான 2 துஆக்களை நாம் பார்ப்போம். அல்லாஹும்ம ஆத்தி நப்சி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரும் மன் ஸக்காஹா அன்த வலியுஹா மௌலாஹா. அல்லாஹும்ம ஆத்தி நப்சி தக்வாஹா, யா அல்லாஹ் எனது உள்ளத்திற்கு தக்வாவை வழங்குவாயாக, வ ஸக்கிஹா அதை தூய்மை செய்வாயாக, அன்த கைரும் மன் ஸக்காஹா நீயே தூய்மைப்படுத்துவோரில் நீயே சிறந்தவன், அந்த வலியுஹா மௌலாஹா நீயே வலியாகவும் மௌலாவாகவும் அதற்கு இருக்கின்றாய், அதாவது நீயே உரிமையாளனாகவும் பாதுகாவலனாகவும் இருக்கின்றாய் என்று வந்திருக்கக்கூடிய அந்த துவாவை நாம் பார்க்கின்றோம். அதே போல இன்னொரு மிகச்சிறந்த துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அஸ்அலுக்கல் ஹுதா, யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் நேர்வழியை கேட்கின்றேன், வத்துகா தக்வாவை கேட்கின்றேன், வல் அஃபாஃப் பேணுதலை கேட்கின்றேன், வல்ல கினா போதும் என்ற மனப்பக்குவத்தை கேட்கின்றேன் என்பதாக இந்த துவாவை நாம் பார்க்கின்றோம். அதிகமாக துவாக்களை கேட்டு அந்த தக்வாவை அடைந்து இந்த நோன்பினுடைய பிரதான நோக்கத்தை நம் வாழ்வில் ஏற்று நடக்க ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக முடித்துக் கொள்கின்றேன். ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ். அகூலு கௌலி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.